ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இமெயில் மார்க்கெட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் வந்து டேட்டாபேஸ் தான். அந்த டேட்டாபேஸ்ல தான் இமெயில் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இமெயில் லிஸ்ட் வந்து எங்கே ஜென்ரேட் ஆகுது, அதை எப்படி ஸ்டோர் பண்றோம், எவ்வளவு மீடியம்ஸ் இருக்கு இந்த இமெயில் லிஸ்ட் கலெக்ட் பண்றதுக்கு, அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமெயில் லிஸ்ட் வந்து நம்ம மல்டிபிள் மீடியம்ஸ் மூலமா நம்ம கலெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஸோ வெப்சைட் ஃபார்ம்ல இந்த இந்த ஃபைவர் வெப்சைட்டே எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின் கிளிக் பண்ணாலும் இங்கே பாருங்க எனக்கு கண்டினியூ வித் கூகுள் இருக்கா. ஸோ இது கொடுத்து என்னோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் என்னோட அக்கௌண்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து சைன்இன் கொடுத்து லாகின் பண்ணிப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு கான்டாக்டஸ் ஃபார்ம் இருக்கும், அல்லது ரீச் அவுட்டஸ் ஃபார்ம் இருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். எல்லா வெப்சைட்லையுமே ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்காது. மல்டிபிள் வெப்சைட் ஃபார்ம் இருக்கும், டாக்டர்ஸ் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும், கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் இருக்கும், ரீச் அவுட்டர்ஸ் ஃபார்ம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சைன் அப் ஃபார்ம் இருக்கும், நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதே ஃபைவர்லேயே இங்கே பாருங்க, இது வந்து கான்டாக்டர்ஸ் ஃபார்ம். ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸு, ஜாப் டைட்டில், கம்பெனி நேமு, கம்பெனி வெப்சைட்டு, கம்பெனியோட சைஸு, எந்த ரீசனுக்காக நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்களுக்கு பேசணும் அப்படின்னா அதற்கு வந்து இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கான்டாக்டர்ஸ் ஃபார்மு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம். ஸோ இதில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பற்றின நியூஸ் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ வெப்சைட் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்தாச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது முடிஞ்சு அதுக்கடுத்து நம்ம சோசியல் மீடியா ஃபார்ம் பார்ப்போம். சோசியல் மீடியா ஃபார்ம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். சோசியல் மீடியா ஃபார்ம்ங்கிறது இப்போ லிங்க்டின்ல பார்த்துருக்கீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது நியூஸ் ஃபீல்டில் ஆட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆட் ஃபார்ம் இருக்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்கு, ஓகேங்களா, பின்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இது மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் நீங்கள் ஏன் இந்த பார்க்குற யூடியூப்லேயே கூட இடையில வர்ற ஆட்ஸில் வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமா ஃபார்ம்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த லிங்கை வந்து உங்களுக்கு ஆட், பேனர் ஆட்ஸ்லையோ அல்லது ஒரு பட்டன்லையோ அந்த மாதிரி சிம்பிளா, அல்லது ஒரு போஸ்ட்ல வால் போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ அது மூலமா உங்களோட மெயில் ஐடிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து வெப்சைட் பாட்டு. ஸோ நம்ம சோசியல் மீடியா ஆட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆல்ரெடியே இதில் வந்து பார்த்தது தான். ஸோ நான் அதனால தான் எக்ஸாம்பிள் எதுவும் ஷேர் பண்ணலை. லிங்க்டின்ல, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற ஆளாக இருப்பீங்க, அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா, யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க ஆட். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ஃபார்ம் இருக்கும், அது மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக உங்களோட மெயில் ஐடிஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு தேவைப்படுது, ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, அந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அந்த புக்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது அந்த பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ஒரு சினாரியோ மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வெப்சைட் பாட்டு. ஸோ வெப்சைட் பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடாடி வெப்சைட் கொஞ்சம் ஃபெமிலியரான வெப்சைட் தான். இதில் நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரைட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்க விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பாட்டு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இப்போ நான் டெக்னிக்கல் சப்போர்ட் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட மெசேஜை நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு கொரி கேட்கும்போது என்னோட நேம், ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மெயில் அட்ரஸு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அது கேட்கும். ஸோ அதை நான் ப்ரொவைட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ப்ரொசீடே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாட் மூலமாகவும் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்மள்ட்ட இருந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வெபினார் ஆர் ட்ரேட் ஷோ. ஸோ வெபினார்ங்கிறது ஒரு ப்ராடக்டையோ அல்லது ஒரு சர்வீஸையோ பற்றி ஜென்ரலாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து டீச் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஸோ அந்த விஷயத்தை டீச் பண்ணி அந்த சர்வீஸ் நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க.
ஸோ அந்த இது பண்ணும்போதும் உங்களுடைய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்து அதை ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணையில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுப்பீங்களா. ஸோ உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த வெபினார் கண்டக்ட் பண்ணி அது மூலமாக உங்களோட இமெயில் ஐடிஸை கலெக்ட் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து எஸ்சிஎம் ஃபார்ம்ஸு. எஸ்சிஎம் ஃபார்ம்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஒரு கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு ஆன்லைன் கோர்ஸ் பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் சர்ச் பண்ணதில் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஸ்பான்சர்ட்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பான்சர்ட்னு வர்றது தான் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இது வந்து எஸ்சிஓ இந்த கேசஸ்லாம். இது வந்து எஸ்சிஎம். இதில் ஸ்பான்சர்ட்னு வர்றது. ஸோ இந்த ஸ்பான்சர்ட்னு வர்றதுல இந்த இடத்துல டைரக்டா யூடெமியோட வெப்சைட் இருக்கு. பட் இதுல வந்து சில பேர் டைரக்டா அந்த ஃபார்மோடைய லிங்கை மட்டும் ஃபார்ம் உள்ள வெப்சைட்டோட பேஜை டைரக்டா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ற மாதிரி வரும். அதாவது ஏதாவது ஒரு ஆஃபர் ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எஸ்சிஎம் ஃபார்ம்ஸ். இதுவும் வெப்சைட் ஃபார்ம் மாதிரி தான். பட் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதனால நான் சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து பேனர் ஆட்ஸ் இன் அதர் வெப்சைட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இது வந்து டைம்ஸ் நவ் நியூஸ் உடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல இது வந்து ஆட்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபில்மோரா பத்தி போட்டிருக்காங்க. ஃபில்மோராங்கிறது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த இடத்துல வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். அவங்க வந்து ஃபில்மோரா வந்து காசு கொடுத்து இந்த வெப்சைட்ல இந்த ஆடை வந்து பிளேஸ் பண்ணுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு தடவை பர்சன்ஸ் வந்து இதை கோத்ரூ பண்ணும் போதும் இந்த ஆடை பார்ப்பாங்க. இந்த வியூஸ்க்கு வந்துட்டு ஃபில்மோரா கம்பெனி, விண்டோஷாப் ஃபில்மோரா கம்பெனி வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு பேனர் ஆட்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபார்மோட லிங்கை கொடுத்து அதை இப்போ வீடியோ சிம்பிளிஃபைடுன்னா நான் அதை கொடுத்தேன்னா டைரக்டா டவுன்லோடு ஃபில்மோரா டவுன்லோடுக்கு போகும். கரெக்டுங்களா. ஏன்னா இந்த கம்பெனியோட பர்பஸ் வந்து டைரக்டா அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண வைக்கிறது. ஸோ இதே சினாரியோவில் வேற ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கணும், இமெயில் ஐடிஸ் கலெக்ட் பண்றது அவங்களோட நோக்கம் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஒரு வெப்சைட் பேஜில் டைப் பண்ணி அந்த பேஜில் அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பேனர் ஆட்ஸ் இன் அதர் வெப்சைட்ஸ். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கடுத்து இப்போ இத்தனை டைப்ஸ் மூலமா இந்த இமெயில் ஐடிஸை கலெக்ட் பண்றாங்கல்ல, இது ஒன்றும் சிஆர்எம் இருக்கும். அப்படி இந்த மாதிரி ஒரு சிஆர்எம் இருக்கும். இது வந்து சிஆர்எம். ஓகேங்களா. அந்த சிஆர்எம்ல வந்துட்டு இந்த இமெயில் ஐடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்டா இருக்கும். இப்போ வெப்சைட் ஃபார்ம் கலெக்ட் பண்ணது வந்து வெப்சைட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் லிஸ்ட். அதே மாதிரி இது வந்து எஸ்எம்ஏ லிஸ்ட். ஓகேங்களா. வெப்சைட் பாட் லிஸ்ட். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வந்து வெப்சைட் ஃபார்மில் ஒருத்தவங்க ஃபில் பண்ணுறாங்க, எஸ்சிஎம் ஃபார்ம்லேயும் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிஆர்எம்ல கலெக்ட் பண்ணும்போது அந்த இமெயில் ஐடி பேசிஸில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி அந்த டூப்ளிகேட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இமெயில் லிஸ்ட்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணி சிஆர்எம்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செக்மெண்டேஷன்னா என்ன, எப்படி இந்த இமெயில் லிஸ்ட்டை வந்து செக்மெண்டடாக பிரித்து எப்படி நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸை ஈஸியாக ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், வெப்சைட் டிசைனிங், பேசிவ் இன்கம் எப்படி இது பண்ணுறது, இது எல்லா பற்றியும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து சீரீஸாக போட்டுட்ருக்கோம். ஆட்டோமேஷன் டூல் சீரீஸும் நான் சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.